ഈ സഭ എന്നെ ക്ഷണിച്ചതിൽ ഞാൻ നന്ദി പറയുന്നു. சபையார் என்னை அழைத்தமைக்காக உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். തുടർന്ന് നമുക്ക് ദൈവത്തിലേക്ക് കടന്നു പോകാം. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். ഞാൻ ആരാധന പറഞ്ഞ പോലെ കഴിഞ്ഞ 2023 7 മാസം രണ്ടാം തീയതിയാണ് ഞാൻ ഇവിടെ വന്നതെന്നാണ് എൻ്റെ ഓർമ്മ. 2023 7வது மாதம் 2ஆம் தேதி நான் கடந்து வந்தேன் என்று நினைக்கின்றேன். ഞാൻ മുമ്പ് പറഞ്ഞ പോലെ അന്ന് ബേബി എൻ്റെ ഒപ്പം ഉണ്ടായിരുന്നു. அன்றைக்கு பேபி என்னோடு கூட இந்த சபையில இருந்தார்கள். ആസ്പത്രിയിൽ കിടന്നതിന് ശേഷം വീണ്ടും ഞങ്ങൾ ആസ്പത്രി പോകാനായിട്ട് ഇടയായി തീർന്നതാണ്. ஆஸ்பத்திரியிலிருந்து வந்த பிற்பாடு அவர்கள் நல்ல சுகமடைந்து மீண்டும் அவர்கள் ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடிய ஒரு நிலைமையா இருந்த அந்த நாட்களிலே ദൈവം അങ്ങനെയാണ് സഹായിച്ചത്. தேவன் அவ்விதமாக எனக்கு உதவி செய்தார். ശരി, നമുക്ക് ദൈവത്തിന് മുൻപിലേക്ക് கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். ദൈവം അറിയാതെ നമുക്കൊന്നും സംഭവിക്കുന്നില്ല. தேவன் தெரியாமல் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றும் நடைபெறுவதில்லை. അതുകൊണ്ട് അതിനെക്കുറിച്ച് ഭാരപ്പെടുവാൻ ഞാൻ ആഗ്രഹിക്കുന്നില്ല. அதை குறித்து பாரத்தோடு இருக்கும்படியாக நான் விரும்பவில்லை. മനുഷ്യനായതുകൊണ്ട് അതിന് ദുഃഖമുണ്ടാകും. மனிதன் என்ற நிலைமையிலே எனக்கு துக்கம் உண்டு, வேதனை உண்டு. അത് എല്ലാവർക്കും ഉണ്ടാകും. அது எல்லா மனிதர்களுக்கும் உண்டு. അത് വിട്ട് ദൈവത്തിന് വേണ്ടി നിൽപ്പാൻ ദൈവമക്കൾ എനിക്ക് വേണ്ടി പ്രത്യേകം പ്രാർത്ഥിക്കും. அவைகளை கடந்து தேவனுக்காக நான் நிற்கும்படியாக, வாழும்படியாக தேவ பிள்ளைகள் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ഞാൻ കഴിഞ്ഞ പ്രാവശ്യം വന്നപ്പോൾ എഫേസ്യ ലേഖനത്തിൽ നിന്നാണ് സംസാരിച്ചത്. கடந்த முறை நான் வந்தபோது எபேசியர் நிருபத்திலிருந்து உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டேன். അതിന്റെ 5ാം അധ്യായത്തിൽ നിന്നാണ് നമ്മൾ ചിന്തിച്ചത്. 5ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் சிந்தித்தோம். അത് നാം വായിച്ച് താഴോട്ട് വരുമ്പോൾ നമ്മൾ ചിന്തിച്ച ഭാഗം എന്നുള്ളത് എഫേസ്യ ലേഖനം 4ാം അധ്യായം எபேசியர் 4ஆம் அதிகாரம் അതിന്റെ 22, 23, 24 വാക്യങ്ങളാണ്. 22, 23, 24 வேத வசனங்களை வாசித்தோம். അതിൽ നമ്മൾ വായിച്ചു വന്ന നടപ്പിനെ കുറിച്ച് നമ്മൾ ചിന്തിച്ച് അങ്ങനെ കടന്നു പോകാനായിട്ട് ഇടയായി. அங்கே நாம் நடக்கையை குறித்து வாசித்து நாம் கடந்து சென்றோம். അന്നുള്ള പലരും ഇന്നും ഇവിടെ ഇല്ല, ഇന്നുള്ളവർ പലരും അന്നും ഇല്ല. இன்றைக்கு இருந்தவர்கள் அநேகர் പലരും ഇന്നില്ല, ഇന്നുള്ളവർ പലരും അന്നും ഇല്ല. அவ்விதமான நிலைமையில இருக்கிறது இன்றைக்கு. അതുകൊണ്ട് നമുക്ക് ആ ഭാഗങ്ങൾ ഒന്നും കൂടെ നമുക്ക് ശ്രദ്ധിച്ച് നമുക്ക് മുന്നോട്ട് പോകാൻ ഇടയായി തീരട്ടെ. அவ்விதமான நிலைமையிலே ஒரு முறை கூட அந்த வேத பகுதியை தியானித்து நாம் கடந்து செல்வோம். എനിക്ക് തന്ന സമയം 30 മിനിറ്റ് ആണ്. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 30 நிமிடங்களாக இருக்கிறது. ഒരു 10 മിനിറ്റ് കൂടുതലായ കുഴപ്പമുണ്ടോ? 10 நிமிடம் கூடுதலாக எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு பிரயாசம் இருக்கிறதா? നിങ്ങൾ എനിക്ക് தருമെന്ന് ഞാൻ വിശ്വസിക്കുന്നു. நீங்கள் தருவீர்கள் என்று விசுவாசிக்கின்றேன். ദൈവമക്കളാണ്. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். ചില സമയങ്ങളൊക്കെ ഒരു അഡ്ജസ്റ്റ്മെന്റ് ആവശ്യമാണ്. சில வேளையிலே சில ஒத்துப்போகுதல் தேவையா இருக்கிறது. അതിൽ നിങ്ങൾ സഹകരിക്കും എന്ന് വിചാരിച്ച് ഞാൻ മുന്നോട്ട് പോകട്ടെ. நீங்கள் எனக்கு ஒத்தாசை செய்வீர்கள் என்ற விசுவாசத்தோடு கூட நாம் முன்னேறி செல்வோம். നാം അന്ന് വായിച്ച വേദഭാഗം, അവസാനം വായിച്ച വേദഭാഗം, മുമ്പിലത്തെ നടപ്പ് സംബന്ധിച്ച് അതിമോഹങ്ങളാൽ വഷളായി പോകുന്ന പഴയ മനുഷ്യനെ ഉപേക്ഷിച്ച് നിങ്ങളുടെ ഉള്ളിൽ ആത്മാസംബന്ധമായി പുതുക്കം പ്രാപിച്ച് സത്യത്തിന്റെ ഫലമായി നീതിയിലും വിശുദ്ധിയിലും ദൈവാനുരൂപമായി സൃഷ്ടിക്കപ്പെട്ട പുതിയ മനുഷ്യനെ ധരിച്ചുകൊള്ളുവിൻ. നമ്മൾ അന്ന് വായിച്ചത്. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். ഞാൻ ഇച്ചിരി വേഗം കുറഞ്ഞ് സംസാരിക്കാൻ ആഗ്രഹിക്കുകയാണ്. സാധിക്കുമോ എന്ന് എനിക്ക് അറിഞ്ഞുകൂടാ. நான் மிகவும் வேகமாக நிறைவு செய்ய விரும்புகிறேன். വേഗം കുറഞ്ഞ് സംസാരിക്കാൻ ആഗ്രഹിക്കുകയാണ്. நான் மிகவும் வேகம் குறைந்து பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். കുറച്ച് വേഗം കൂടുതലാകുന്ന ആളാണ്. நான் மிகவும் வேகமாக பேசக்கூடிய ஒரு சகோதரன். എന്നാൽ അതൊന്ന് ചുരുക്കി നോക്കാം എന്ന് ആഗ്രഹിക്കുകയാണ്. இன்றைக்கு அதை நான் சுருக்கி பேச முடியுமா என்று பார்க்கிறேன். നമ്മുടെ നടപ്പിനെ കുറിച്ചാണ് ഞാൻ ചിന്തിച്ചത്. இங்கே நம்முடைய நடக்கையை குறித்து நாம் பார்க்கின்றோம். അനേക കാര്യങ്ങൾ അതിനെ കുറിച്ച് ചിന്തിപ്പാനായിട്ട് ഇടയായി തീർന്നു. அநேக காரியங்களை கடந்த முறை நாம் சிந்தித்தோம். എന്നിട്ട് അത് അവസാനിപ്പിച്ച് എങ്ങനെയാണ്? இவ்விதமாய் நாம் நிறைவு செய்தோம். 1 പത്രോസ് 1:15-16. 1 പത്രോസ് 1:15-16. നിങ്ങളെ വിളിച്ച വിശുദ്ധനൊത്തവണ്ണം അനുസരണമുള്ള മക്കളായ എല്ലാ നടപ്പിലും വിശുദ്ധരാകുവിൻ. കാരണം ഞാൻ വിശുദ്ധനാകിയാൽ நீங்களும் விசுத்தராயிருப்பீர்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையில் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதி இருக்கிறதே. ഇതാണ് അന്ന് നമ്മൾ പറഞ്ഞ് അവസാനിപ്പിച്ച വേദഭാഗം. ഇവകളെத்தான் നാം கடந்த முறை நாம் சிந்தித்து நிறைவு செய்த வேத பகுதி. എത്ര പേർക്ക് ഇവിടെ ഉണ്ടായിരുന്നവർക്ക് അത് ഓർമ്മയുണ്ടോ എന്ന് എനിക്ക് അറിഞ്ഞുകൂടാ. எவ்வளவு பேருக்கு இது ஞாபகம் இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. വലിയ വിലപ്പെട്ട കാര്യമാണ് അന്ന് നാം പറഞ്ഞ് അവസാനിപ്പിച്ചത്. அவ்விதமான விலைவேறப்பட்ட இந்த கருத்தை நாம் கூறி நிறைவு செய்தோம். തുടർന്ന് നാം ആ ഭാഗത്ത് തന്നെ വീണ്ടും സംസാരിക്കാം. அந்த வேத பகுதியிலிருந்தே இன்றைக்கு நாம் சிந்திப்போம். നാം ദൈവദിനം സംസാരിക്കുമ്പോൾ ക്രമമായി സംസാരിക്കുന്നത് നന്നായിരിക്കും. நாம் வேத வசனத்தை தியானிக்கும் பொழுது கிரமமாக ஒழுங்காக அவைகளை தியானிப்பது சிந்திப்பது நலமாயிருக்கும். പ്രസംഗിക്കുന്നവരെല്ലാം ആ ക്രമം പാലിക്കുന്നത് നന്നായിരിക്കും. பிரசங்கம் செய்யக்கூடிய அனைவரும் அந்த கிரமத்தையும் ஒழுங்கையும் கடைபிடிப்பது പല വിഷയങ്ങൾ നമുക്ക് പഠിക്കാനായിട്ട് സാധിക്കും. பல விஷயங்களை கற்றுக்கொள்ள முடியும். ഇല്ല എങ്കിൽ നമ്മൾ അവിടുന്ന് ഇവിടുന്ന് പ്രസംഗിക്കുമ്പോൾ ആ പ്രസംഗം നമുക്ക് ശരിയായ രീതിയിൽ മനസ്സിലാക്കാൻ കഴിയാതെ പോകും. அங்குமிங்குமாக எடுத்து பிரசங்கிக்கும் பொழுது அவைகள் ஒரு கிரமமாக ஒழுங்காக வருவதில்லை. എന്നാൽ നാം ക്രമമായി
പ്രസംഗിക്കുകയാണെങ്കിൽ ക്രമമായി പഠിക്കുവാനായിട്ട് കഴിയും. கிரமமாக ஒழுங்காக வரிசையாக படிப்போமானால் நாம் கற்றுக்கொள்ளக்கூடியவைகளும் அவ்விதமான நிலைமையில் அமையும். അപ്പൊ ഇന്ന് ആ ഭാഗത്ത് നിന്ന് തന്നെ ഞാൻ സംസാരിക്കാൻ ആഗ്രഹിക്കുകയാണ്. இன்றைக்கும் அந்த வேத பகுதியிலிருந்தே சிந்திக்க விரும்புகிறேன். അവിടെ നാം വായിക്കുന്നത് அங்கே நாம் வாசிக்கின்றோம், മുമ്പിലത്തെ നടപ്പ് സംബന്ധിച്ച് എന്നുള്ള വിഷയം കഴിഞ്ഞ പ്രാവശ്യം ചിന്തിച്ചതാണ്. முந்தைய நடக்கை குறித்து என்று பார்த்தோம். ആ കാര്യങ്ങളൊക്കെ നാം ചിന്തിച്ചു കഴിഞ്ഞ ഭാഗങ്ങളാണ്. அந்த பகுதிகளை சிந்தித்து நிறைவு செய்திருக்கிறோம். അതിനാൽ താഴോട്ട് നമുക്ക് വായിക്കുമ്പോൾ கீழே கடந்து வரும்பொழுது ചതിമോഹങ്ങളാൽ വഷളായി പോകുന്ന പഴയ മനുഷ്യനെ ഉപേക്ഷിക്കണം. ലേഖനം 5-ാം അധ്യായം 22-ാം വാക്യം. 22-ാം വചനത്തെ വാസിക്കും பொழுது ചതിമോഹങ്ങളാൽ വഷളായി പോകുന്ന പഴയ മനുഷ്യനെ ഉപേക്ഷിക്കണം. 22 அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைத்து போட்டு. എഫെസ്യസിലുള്ള ദൈവജനത്തോടാണ് അപ്പോസ്തലനായ പൗലോസ് ഇത് പറയുന്നത്. எபேசியருக்கு கூடிய தேவ ஜனங்களிடத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் இதை கூறுகின்றார். എഫെസ്യസിലെ ജനങ്ങൾ വിഗ്രഹാരാധന മധ്യത്തിൽ നിന്ന് കടന്നു വന്നവരാണ്. எபேசியரில் இருக்கக்கூடிய தேவ ஜனங்கள் விக்கிரக ஆராதனையிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள். പൗലോസിന്റെ പ്രവർത്തന മുഖാന്തരം അവർ രക്ഷിക്കപ്പെട്ടു വന്നു. பவுலடிகளாருடைய பிரசங்கத்தின் மூலமாக ரட்சிக்கப்பட்டு வந்த தேவ பிள்ளைகள் പിന്നീട് അവർ പിന്മാറി പോകുന്നതായിട്ടാണ് തുടർമാനമായിരിക്കുന്ന വാക്കുകൾ വായിക്കുമ്പോൾ മനസ്സിലാക്കുന്നത്. இந்த வேத பகுதிகளை வாசிக்கும் பொழுது அவர்கள் பின்வாங்கி போன நிலைமையை அங்கே பார்க்க முடிகிறது. അവരെ ദൈവത്തിലേക്ക് കൊണ്ടുവരുവാനായിട്ട് പൗലോസ് പ്രയത്നിക്കുന്നതായിട്ട് നമുക്ക് കാണാനായിട്ട് കഴിയും. அவர்களை திரும்ப தேவ சமூகத்திற்கு அழைத்து வரும்படியாக அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே முயற்சி செய்கிறதை பார்க்கின்றோம். പൗലോസ് തന്റെ രണ്ടാമത്തെ മിഷണറി യാത്രയിൽ ആ എഫെസസിലേക്ക് കടന്നു ചെന്നതായിട്ട് നമുക്ക് കാണാൻ കഴിയും. அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய மிஷனரி பிரயாணத்திலே இரண்டாவது முறை அவர் எபேசிக்கு கடந்து செல்கிறார். മൂന്നാമത്തെ പ്രാവശ്യം അവിടെ ചെല്ലുമ്പോൾ 3 വർഷത്തോളം അവർ താമസിച്ചതായിട്ട് കാണാൻ കഴിയും. மூன்றாவது முறை அங்கே செல்லும் பொழுது 3 ஆண்டு காலம் அங்கே தங்கி அவர்களுக்கு உபதேசத்தை செய்தார் என்று பார்க்கின்றோம். അപ്പൊ അനേക വിശ്വാസികൾ പിന്മാറിപ്പോയതായിട്ട് പൗലോസിന് മനസ്സിലാക്കാൻ കഴിഞ്ഞു. அநேக விசுவாசிகள் பின்வாங்கி போனதை அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே காண்கின்றார். അപ്പൊ അവരെ ക്രിസ്തുവിൽ ധൈര്യപ്പെടുത്തുന്നതായിട്ടാണ് ഈ വാക്കുകളൊക്കെ നമുക്ക് കാണാനായിട്ട് കഴിയുന്നത്. அவர்களை திரும்ப தேவனுக்குள்ளாக அழைத்து வந்து தைரியப்படுத்தும்படியான வார்த்தைகளை இங்கே சொல்லுகிறதை பார்க்கின்றோம். അതിന് 20-ാം വാക്യത്തിൽ വായിക്കുമ്പോൾ 20-ാം വചனத்தை பார்க்கும் பொழுது നിങ്ങളോ യേശുവിൽ സത്യമുള്ളതുപോലെ അവനെ കുറിച്ച് കേട്ടിട്ട് അവനിൽ ഉപദേശം ലഭിച്ചുവെങ്കിൽ ക്രിസ്തുവിനെ കുറിച്ച് എങ്ങനെയല്ല പഠിച്ചത് എന്ന് അവിടെ പൗലോസ് ഓർപ്പിക്കുകയാണ്. 20-21 வசனங்களை வாசிக்கும் போது நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. ഇങ്ങനെയല്ല നിങ്ങൾ പഠിച്ചത്. இப்படி அந்தபடி இவ்விதமான நிலைமையில் அல்ல நீங்கள் கற்றுக்கொண்டது. അതുകൊണ്ട് அந்தபடி നിങ്ങൾ ചതിമോഹങ്ങളാൽ വഷളായി പോകുന്ന പഴയ മനുഷ്യനെ ഉപേക്ഷിക്കണം എന്ന് പൗലോസ് ഓർപ്പിക്കുകയാണ്. அங்கே பவுலடிகளார் ஆனபடியால் முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கு இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைத்து போடுங்கள். ഇത് വിശ്വാസികളോടുള്ള ഒരു ആഹ്വാനമാണ്. இது விசுவாசிகளிடத்திலே கூறப்பட்ட செய்தியாய் இருக்கிறது. ഇന്ന് ഇവിടെ നാം കടന്നു വരുത്തിയിരിക്കുമ്പോൾ നാം എല്ലാവരും വിശ്വാസികളാണ്. இங்கே கடந்து வந்திருக்கக்கூடிய நாம் அனைவரும் விசுவாசிகளாய் இருக்கிறோம். രക്ഷിക്കപ്പെടാത്തവർ എത്ര പേരുണ്ട് എന്ന് എനിക്ക് അറിഞ്ഞുകൂടാ. ரட்சிக்கப்படாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் எனக்கு தெரியாது. നാം എല്ലാവരും രക്ഷിക്കപ്പെട്ടവരാണ് എന്ന് ഞാൻ അനുമാനിക്കുന്നു. ஆனால் அமர்ந்திருக்கிற அனைவரும் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று நான் நினைத்துக் கொள்கிறேன். എന്താണ് പഴയ മനുഷ്യൻ? பழைய மனிதன் யார்? ഈ പഴയ മനുഷ്യനെ കുറിച്ച് നമുക്ക് ഓർമ്മ ഉണ്ടാകേണ്ടത് ആവശ്യമാണ്. இந்த பழைய மனிதனை குறித்து நினைவுகள் நமக்கு தேவையாய் இருக்கிறது. കാരണം നാം ഇപ്പോൾ പുതിയ മനുഷ്യരാണ്. இப்பொழுது நாம் புதிய மனிதராய் இருக்கிறோம். നാം പുതിയ മനുഷ്യരായിരിക്കും. പഴയ മനുഷ്യനെ കുറിച്ചുള്ള ഓർമ്മകൾ നമ്മൾ വരുമ്പോൾ മാത്രമാണ് നമുക്ക് പുതുക്കത്തിൽ നടക്കുവാനായിട്ട് കഴിയുള്ളൂ. இந்த பழைய மனிதனை குறித்து நாம் அறிந்து உணர்ந்திருந்தால் மட்டுமே புதிய மனிதனுடைய வாழ்க்கையிலே உள்ள மாற்றத்தையும் அங்கே காண முடியும். പഴയ മനുഷ്യനെ ആദ്യമായിട്ട് നമുക്ക് കാണാൻ കഴിയുന്ന ഉൽപ്പത്തി പുസ്തകത്തിലാണ്. பழைய மனிதனை எங்கே பார்க்கிறோம் என்றால் ஆதியாகம புத்தகத்திலே காண முடியும். അതിന്റെ 2-ാം അധ്യായം 17-ാം വാക്യത്തിൽ നമുക്ക് 2-ാം അധ്യായം 17-ാം വാക്യത്തിൽ നാം വായിക്കുമ്പോൾ ஆதியாகமம் 2-ாம் அதிகாரம் 2:16 2:16 பார்க்கும்போது അവിടെ ഇങ്ങനെ നാം വായിക്കുന്നത്, നന്മ തിന്മകളെ കുറിച്ചുള്ള അറിവിന്റെ വിഷയത്തിൽ പലം തിന്നരുത്, തിന്നുന്ന നാളിൽ നീ മരിക്കും എന്ന് ദൈവം അവരോട് പറഞ്ഞു. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். എന്നാൽ പിശാച് ഹവ്വയോട് സംസാരിക്കുമ്പോൾ பிசாசானவன் அங்கே ஏவாளிடத்திலே பேசும் பொழுது ഹവ്വ പറയുന്ന ഒരു കാര്യം നമുക്ക് കാണാൻ കഴിയും. ஏவாள் அங்கே சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்க முடியும். തോട്ടത്തിലെ സകല വൃക്ഷത്തിന്റെ ഫലം തിന്നാം,
தோட்டத்தில் இருக்கக்கூடிய சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம். എന്നാൽ അതിന്റെ നടുവിലുള്ള വിഷയത്തിന്റെ ഫലത്തിന് അത് 2:17 വായിച്ച് 2:17 வாசிக்கும் போது, ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். பின்பு தேவனாய கர்த்தர் மனுஷன் தனிமையாய் இருப்பது. അപ്പൊ അത് ആ ഭക്ഷിക്കുന്ന സമയത്ത് അത് മരിക്കും എന്ന് അവിടെ പറയുന്നതായിട്ട് നമുക്ക് കാണാൻ കഴിയും. 15 சாகவே சாவாய். അപ്പം ഒന്നാമത്തെ മനുഷ്യൻ തന്നെ ആദ്യമായിട്ട് അവിടെ തെറ്റ് ചെയ്യുന്നതായിട്ട് ഒരു പഴയ മനുഷ്യൻ നമുക്ക് കാണാനായിട്ട് കഴിയും. அங்கே முதலாவது மனிதன், ஆதி மனிதனே அங்கே பாவம் செய்து அந்த பாவத்திற்குள்ளாக அவன் பழைய மனிதனாய் இருக்கிறான். അത് തന്നെയാണ് തുടർമാനമായിട്ട് ഈ കാലഘട്ടം വരെയും വന്നുകൊണ്ടിരിക്കുന്നത്. அது தொடர்ந்து இந்த நாள் வரைக்கும் அது தொடர்ந்து அந்த பழைய மனிதனுடைய வாழ்க்கையை கடந்து வருகிறது. പഴയ നിയമത്തിലേക്ക് നാം വരുമ്പോൾ பழைய ஏற்பாட்டிற்கு கடந்து வரும் பொழுது നാം ഇങ്ങനെ വായിക്കുന്നുണ്ട്. விதமாய் வாசிக்கின்றோம். എഫെസ്യ ലേഖനം 2-ാം അധ്യായം അതിന്റെ 1-4 எபேசியர் നാം വായിക്കുന്ന ഭാഗം തന്നെ. எபேசியர் 4-ாம் அதிகாரம் 1:4 பார்க்கும் பொழுது உங்களுக்கு 2:1-4 எபேசியர் 2:1-4 അവിടെ നമുക്ക് വായിക്കേണ്ട സമയമില്ലാതെ നമുക്ക് വായിക്കണ്ട. അവിടെ നാം വായിക്കുന്നത് ഈ പഴയ മനുഷ്യന്റെ സ്വഭാവം നമുക്ക് അവിടെ കാണുവാനായിട്ട് കഴിയും. பழைய மனிதனுடைய சுபாவங்களை அங்கே நாம் பார்க்க முடியும். പഴയ മനുഷ്യൻ കോപത്തിന്റെ മക്കളാണ്. அங்கே அவர்கள் கோபாக்கினியின் பிள்ளைகளாய் இருக்கிறார் என்று பார்க்க முடியும். അവർ അനുസരണക്കേണ്ട മക്കളാണ്. அவர்கள் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் என்று பார்க்கின்றோம். മാത്രമല്ല, அது மட்டுமല്ല, അനുസരണക്കേണ്ട മക്കൾ ഇപ്പോൾ വ്യാപരിക്കുന്ന ആത്മാവിനും അധിപതിയായിരിക്കുന്നവരെ സേവിക്കുന്നവരാണ്. அங்கே பார்க்கும் பொழுது நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற പഴയ മനുഷ്യൻ ജഡമോഹത്തിൽ നടക്കുന്നവനാണ്. அந்த பழைய மனுஷன் மாம்ச இச்சையிலே நடக்கக்கூடியவனாய் இருக்கிறான். ഈ പഴയ മനുഷ്യൻ മനസ്സിന്റെ ഇഷ്ടപോലെ ജീവിക്കുന്നവനാണ്. மாம்சம் மனசும் விரும்பினதை செய்கிறான். ഈ പഴയ മനുഷ്യൻ കോപത്തിന്റെ മകനാണ്. சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளையா இருக்கிறான். അപ്പൊ പഴയ മനുഷ്യന്റെ സ്വഭാവങ്ങളാണ് നാം കേട്ടത്. பழைய மனிதனுடைய சுபாவங்களை அங்கே நாம் பார்க்கின்றோம். ഇന്ന് നാം പുതിയ മനുഷ്യരായി ജീവിക്കുമ്പോൾ, இன்றைக்கு புதிய மனிதர்களாக வாழும் பொழுது ഈ പഴയ മനുഷ്യന്റെ സ്വഭാവങ്ങൾ നമ്മളിൽ ഉണ്ടോ എന്ന് പരിശോധിക്കേണ്ടത് ആവശ്യമാണ്. பழைய மனிதனுடைய சுபாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய மனிதனுடைய வாழ்க்கையிலே இருக்கிறதா என்பதை ഓരോ பரிசோதித்து വിശ്വാസിയും ശ്രദ്ധിക്കേണ്ട കാര്യമാണ്. ஒவ்வொரு விசுவாசியும் இதை தியானித்து சிந்திக்க வேண்டும். പഴയ മനുഷ്യനെ വിട്ടുവിടണമെന്നാണ് പൗലോസ് പറഞ്ഞത്. பழைய மனிதனை விட்டு விட வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். എന്നിട്ട് പുതിയ മനുഷ്യനെ ധരിക്കണം എന്നാണ് അവിടെ പറയുന്നത്. புதிய மனிதனை நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். തീത്തോസിന്റെ ലേഖനം 3:3 വായിക്കുമ്പോൾ, தீத்து 3:3 பார்க்கும் பொழுது മുമ്പേ നാം ബുദ്ധികെട്ടവർ എന്നവിടെ വായിക്കുന്നു. அங்கே முன்பு நீங்கள் புத்தி இல்லாதவர்கள் என்று பார்க்கின்றோம். രണ്ടാമത് അനുസരണമില്ലാത്തവര്, அங்கே கீழ்ப்படியாமல் என்று பார்க்கின்றோம். മൂന്നാമത് നാനാമോഹങ്ങൾക്കും അധീനര്. அங்கே பார்க்கும் பொழுது முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழிதப்பி நடக்கலும் பலவித இச்சைகளுக்கு இன்பங்களுக்கும் அடிமையாக இருந்தோம். നാനാമോഹങ്ങൾ അധീനർ, നാനാഭോഗങ്ങൾക്കും അധീനരായിരുന്നു എന്ന് നമുക്ക് കാണാൻ കഴിയും. அங்கே பார்க்கும் பொழுது துர்க்குணங்களுக்கும் நாம் அங்கே அடிமைகளாக இருந்தோம் என்று பார்க்கின்றோம். അടുത്ത് നാം കാണുന്ന ഈർഷ്യയിലും അസൂയിലും കാലം കഴിക്കുന്നവര്. இச்சையினாலே நாம் இழுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். இன்பத்தினாலே பலவிதமான இச்சைகளுக்கு இன்பங்களுக்கும் இழுக்கப்பட்டவர்களாக இருந்தோம். അടുത്ത് നാം ഇവിടെ കാണുന്നത് ദോഷിതരും അന്യോന്യം പകയ്ക്കുന്നവരും. அங்கே பாருங்கள், பொறாமைக்காரர்களும் பகைக்கத்தக்கவர்களும் ஒருவருக்கு ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். ഇങ്ങനെയുള്ള സ്വഭാവം, இவ்விதமான சுபாவங்கள். ഇന്ന് രക്ഷിക്കപ്പെട്ടവരായിരിക്കും നമ്മളിൽ ഈ സ്വഭാവമുണ്ടോ? இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட நமக்கு இந்த சுபாவங்கள் இருக்கிறதா? എഫേസിലുള്ള അനേകരിൽ ഈ സ്വഭാവം കണ്ടതുകൊണ്ടാണ് പൗലോസ് അവരെ ഓർമ്മിപ്പിച്ചത്. எபேசு சபையிலே இருந்தவரிடத்திலே இந்த குணங்கள் காணப்பட்டதினாலே அவர் அங்கே அந்த உபதேசத்தை அங்கே சொல்லுகிறார். ഇന്ന് നമ്മളിൽ ആ സ്വഭാവം ഉണ്ടോ എന്ന് പരിശോധിക്കാൻ ഇടയായി തീരട്ടെ. இன்றைக்கு நம்மிடத்திலே இவ்விதமான சுபாவங்கள் இருக்கிறதா என்று நம்மை சோதித்து பார்ப்போம். പഴയ മനുഷ്യൻ നമ്മളിൽ ഉണ്ട് എങ്കിൽ തീർച്ചയായും നാം അവനെ ഉപേക്ഷിക്കേണ്ടത് ആവശ്യമാണ്. பழைய மனிதனுடைய சுபாவங்கள் நமக்குள் இருக்குமே ஆனால் இன்றைக்கு அவைகளை விட்டுவிட வேண்டும். റോമാലേഖനം 3-ാം അധ്യായത്തിലേക്ക് കടന്നു വരുമ്പോൾ, ரோமர் 3-ாம் அதிகாரத்திற்கு கடந்து வரும் பொழுது അതിന്റെ 18-ഉം 17-ഉം വാക്യം വായിക്കുമ്പോൾ, 9 മുതൽ 17 വായിക്കുമ്പോൾ 9 முதல் 18 வரை உள்ள வேத வசனங்களை எங்க வாசிப்போமானால் അവിടെ നാം കാണുന്നത്, அங்கே நாம் பார்ப்பது, ഈ പഴയ മനുഷ്യൻ இந்த பழைய மனுஷன் സമാധാന മാർഗം അറിഞ്ഞിട്ടില്ല എന്നവിടെ വായിക്കുന്നു. அங்கே அவன் சமாதானத்தை அறியாதவனாய் இருக்கிறான் என்று അവൻ பார்க்கிறோம். ദൈവത്തെ കുറിച്ച് പരിജ്ഞാനമുള്ളവനല്ല. அவன் தேவனை குறித்துள்ள ஞானம் அற்றவனாய் இருக்கிறான். രണ്ടാമതോടെ വായിക്കുന്നത്, இரண்டாவது வாசிக்கின்றோம், അവന്റെ ദൃഷ്ടിയിൽ ദൈവ ഭയമില്ല. அவனிடத்திலே தேவ பயம் இல்லை. നമ്മുടെ ജീവിതത്തിൽ ദൈവഭയം നമുക്കുണ്ടോ?
நம்மிடத்திலே தேவனை குறித்துள்ள பயம் இருக்கிறதா? അവനെ കുറിച്ചുള്ള അവന്റെ സമാധാന മാർഗം അറിഞ്ഞവരായിരിക്കും നാം. ഈ സ്വഭാവം നമ്മളിൽ ഉണ്ടോ? தேவனுடைய சமாதானத்தை பெற்றவர்களாகிய நம்மிடத்திலே இந்த நற்குணங்கள் காணப்படுகிறதா? താഴോട്ട് നാം വായിച്ചു വരുമ്പോൾ அந்த வேத பகுதிகளை நாம் வாசித்து பார்க்கும்போது പഴയ മനുഷ്യനിൽ കാണുന്ന പ്രകൃതി, பழைய மனிதனிடத்திலே காணப்படக்கூடிய கிரியைகள், അവിടെ തൊണ്ട തുറന്ന ശവക്കുഴി എന്ന് നാം അവിടെ വായിക്കുന്നു. அங்கே பார்க்கும்போது நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை, உணர்வுகள் இல்லை, தேவனை தேடுவன் இல்லை. അല്ല, அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள். அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. അപ്പോൾ അവിടെ എത്രമാത്രം മോശമായ ഒരു ജീവിതമാണ് ആ പഴയ മനുഷ്യനുള്ളത്. இங்கே வாசிக்கும் பொழுது அந்த பழைய மனிதனுடைய வாழ்க்கை ஜீவித குணம் எவ்வளவு பயங்கர மோசமாய் இருக்கிறது. അവന്റെ വായിൽ നിന്ന് പുറപ്പെടുന്നത് എത്രമാത്രം മോശമായ കാര്യമായിരിക്കും. அவனுடைய நாவிலிருந்து புறப்படுகிறது எவ்வளவு வஞ்சனையும் இருக்கிறது. അനേക വിഷയങ്ങൾ ഇതോടൊപ്പം നമുക്ക് പറയാനായിട്ടുണ്ട്. இதை குறித்து அநேக காரியங்களை நம்மால் எடுத்து சொல்ல முடியும். ഞാൻ ചില പോയിന്റുകൾ പറഞ്ഞു പോകട്ടെ, ബാക്കി നിങ്ങൾക്ക് പഠിച്ചാൽ മതി. சில பாயிண்டுகள் மட்டும் குறிப்புகளை மாத்திரம் சொல்லி நான் கடந்து போகிறேன். അവൻ നാവ് കൊണ്ട് ചതിക്കുന്നവനാണ് പഴയ മനുഷ്യൻ. பழைய மனுஷன் தன்னுடைய நாவினாலே வஞ்சிக்கிறவனாய் இருக்கிறான். അവന്റെ നാവിൽ സർപ്പവിഷമുണ്ട്. அவனுடைய நாவிலே பாம்பின் விஷம் இருக்கிறது. അവരുടെ വായിൽ ശാപവും കയ്പും ഉണ്ട്. அவனுடைய வாயிலே சபிக்குத்தலும் കയ്പും கசப்பும் இருக்கிறது. അവരുടെ കാൽ രക്തം ചൊരിയുവാൻ ബന്ധപ്പെടുന്നു. அவர்கள் கால்கள் ரத்தம் சிந்துவதற்கு தீவிரிக்கிறது. നാശവും അരിഷ്ടനും അവരുടെ വഴികളിലുണ്ട്. நாசமும் நிர்பந்தமும் அவர்கள் வழியில் இருக்கிறது. എത്രമാത്രം മ്ലേച്ഛകരമായ ഒരു മനുഷ്യനാണ് പഴയ മനുഷ്യൻ. ஐயோ, எவ்வளவு பயங்கரமான குணமுடையவனாய் இருக்கிறான் இந்த பழைய மனுஷன். ഈ മനുഷ്യനിൽ നിന്നാണ് ദൈവം നമ്മളെ തെരഞ്ഞെടുത്തത്. இவ்விதமான மனிதர்களைத்தான் தேவன் தெரிந்தெடுத்திருக்கிறார். അപ്പോൾ നാം പഴയ മനുഷ്യന്റെ ചില സ്വഭാവങ്ങളെ കുറിച്ച് വായിച്ചു. பழைய மனிதனுடைய சில சுபாவங்களை குறித்து இப்ப வேதத்தில் வந்து வாசித்தோம். ദൈവം വായിക്കുമ്പോൾ ഒത്തിരി കാര്യങ്ങൾ ഇനിയും നമുക്ക് കാണാനായിട്ടുണ്ട്. அவ்விதமாக வேத வசனங்களை வாசிக்கும் போது அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ചില ചുരുക്കമായിട്ട് ചില കാര്യങ്ങൾ മാത്രമേ ഞാൻ ഇവിടെ ഓർമ്മപ്പെടുത്തിയുള്ളൂ. சில சுருக்கமான நிலைமைகளை, சில காரியங்களை மட்டுமே நான் உங்களுக்கு நினைவு கூர்ந்தேன். ഈ മനുഷ്യനിൽ നിന്നാണ്, ഈ പഴയ മനുഷ്യനിൽ നിന്നാണ് ദൈവം പുതിയ മനുഷ്യനെ തെരഞ്ഞെടുത്തത്. இந்த பழைய மனிதனிடத்தில் இருந்துதான் அந்த மனிதனை தான் இப்ப புதிய மனிதனாக அவர் தெரிந்தெடுக்கிறார். എത്രമാത്രം അത്ഭുതകരമായിരിക്കുന്ന ഒരു മാറ്റമാണ് നമ്മളുടെ ജീവിതത്തിൽ ദൈവം കൊണ്ടുവന്നത്. எவ்வளவு விசேஷித்த நிலைமையிலே ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். പൗലോസ് അപ്പോസ്തലൻ ഇവിടെ പറയുമ്പോൾ அப்போஸ்தலனாகிய പൗലடிகளார் இங்கே சொல்லும்போது നടപ്പ് സംബന്ധിച്ച് ചതിമോഹങ്ങളെ വഷളായിപ്പോയത് പഴയ മനുഷ്യനെ ഉപേക്ഷിക്കുവിൻ. அந்த பழைய மனிதனை நீங்கள் தள்ளிவிடுங்கள், புறந்தள்ளுங்கள். ഇനി എന്ത് ചെയ്യണം? இனி என்ன செய்ய வேண்டும்? നിങ്ങളുടെ ഉള്ളിൽ ആത്മാവ് സംബന്ധമായി പുതുക്കം പ്രാപിച്ച് സത്യത്തിന്റെ ഫലമായി നീതിയിലും വിശുദ്ധിയിലും ദൈവാനുരൂപമായി സൃഷ്ടിക്കപ്പെട്ട പുതിയ മനുഷ്യനെ ധരിച്ചുകൊള്ളുവിൻ. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட புதிய மனிதனை நீங்கள் தரித்துக் கொள்ளுங்கள். മുൻപ് ഓർപ്പിച്ച പോലെ രക്ഷിക്കപ്പെട്ട ദൈവജനത്തോട് വിശ്വാസികളോടാണ് പൗലോസ് പറഞ്ഞത്. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளோடு கூட தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ഇന്ന് പകൽക്കാലം ദൈവത്തിന്റെ ആത്മാവും തന്റെ രക്തത്താൽ വില കൊടുത്ത് വാങ്ങിയവരുടെ മധ്യത്തിൽ നിന്ന് തന്നെയാണ് ദൈവത്തിന്റെ ആത്മാവ് സംസാരിച്ചു കൊണ്ടിരിക്കുന്നത്. இன்றைக்கும் தேவன் ரட்சிக்கப்பட்டு அவருடைய ரத்தத்தினாலே விளைக்கரமாய் பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளோடு கூட பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். നമ്മുടെ ജീവിതത്തിൽ പഴയ സ്വഭാവമുണ്ടോ? நம்முடைய ஜீவிதத்திலே பழைய சுபாவம் குடிகொண்டிருக்கிறதா? പഴയ മനുഷ്യൻ നമ്മളിൽ ഉണ്ടോ? பழைய மனிதன் நமக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறானா? നമുക്കിതൊന്ന് പരിശോധിക്കേണ്ടത് ആവശ്യമല്ലേ? இன்றைக்கு அதை நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டிய நேரமாய் இருக்கிறது. പുതിയ മനുഷ്യരായി തീരുവാൻ പൗലോസ് ആഹ്വാനം ചെയ്യുന്നുണ്ട്. இதோ புதிய மனிதனாய் வாழ வேண்டும் என்று பவுலடிகளார் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். ആ പുതിയ മനുഷ്യന്റെ സ്വഭാവം നമ്മളിൽ ഉണ്ടാകേണ്ടത് ആവശ്യമാണ്. புதிய மனிதனுடைய சுபாவங்கள் நமக்குள்ளே வாழ வேண்டும் என்று നാം விரும்புகிறார். അല്പകാലം ഈ ഭൂമിയിൽ ജീവിച്ചിട്ട് நாம் சொற்ப காலமே இந்த உலகத்திலே வாழ்ந்து ഇവിടെ നമുക്ക് പോകേണ്ട സമയമാകുമ്പോൾ, நம்முடைய நேரம் நெருங்கி இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும் பொழுது, ദൈവം നമ്മളെ വിളിക്കുമ്പോൾ, தேவன் நம்மை அழைக்கும் போது, നാം ഇവിടുന്ന് കടന്നു പോകുമ്പോൾ, நாம் இங்கிருந்து கடந்து செல்லும் போது നമുക്ക് ലഭിച്ചിരുന്ന രക്ഷയെ കുറിച്ച്, நம்முடைய ரட்சிப்பை குறித்து, നമുക്ക് ദൈവം ഒരുക്കിയിരിക്കുന്ന കാര്യങ്ങളെ കുറിച്ച്, தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தின காருண்யத்தை, அதிசயத்தை நினைத்து ദൈവമക്കൾക്ക് അറിവുണ്ടാകേണ്ടത് ആവശ്യമാണ്. தேவ பிள்ளைகளுக்கு அதற்குரிவான ஞானம் தேவையாக இருக்கிறது. പൗലോസ് പറയുകയാണ്, பவுலடிகளார் சொல்லுகிறார், പുതിയ മനുഷ്യനെ ധരിച്ചുകൊള്ളുവാൻ. நீங்கள் புதிய மனிதனை தரித்துக் கொள்ளுங்கள். നമുക്ക് ഇനി പുതിയ മനുഷ്യനെ കുറിച്ച് ഒന്ന് ചിന്തിക്കാം. இனி புதிய மனிதனை குறித்து நாம் சிந்திப்போம். പഴയ മനുഷ്യനെ കുറിച്ച് അല്പമായിട്ട് നമുക്ക് ചിന്തിക്കാനായിട്ട് ഇടയായിത്തീർന്നു. பழைய மனிதனை குறித்து சற்று சிந்திக்க கர்த்தர் അവന്റെ സ്വഭാവങ്ങളെ കുറിച്ച് ചിന്തിക്കുവാനായിട്ട് ഇടയായിത്തീർന്നു. அவனுடைய சுபாவத்தை குறித்து சிந்திக்க கர்த்தர் கிருபை செய்தார். ഇനി പുതിയ മനുഷ്യനെ കുറിച്ച് നാം ചിന്തിക്കുമ്പോൾ, இப்பொழுது புதிய மனிதனை குறித்து சிந்திக்கும் பொழுது കൊലോസ്യ ലേഖനം 3-ാം അധ്യായം கொலோசியர் 3-ஆம் அதிகாரம் അതിന്റെ 9 മുതൽ താഴോട്ട് വായിക്കുമ്പോൾ, அதனுடைய 9 முதலான வேதவசனங்களை வாசிக்கும் போது അവിടെ നാം ഇങ്ങനെ വായിക്കുന്നു, இங்கே வாசிக்கிறோம், അന്യോന്യം പോഷക്ക് പറയരുത്, ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாதிருங்கள், നിങ്ങൾ പഴയ മനുഷ്യനെ അവന്റെ പ്രവൃത്തികളോട് ഉരിഞ്ഞു കളഞ്ഞുവല്ലോ, பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைத்து போட்டு തന്നെ സൃഷ്ടിച്ച പ്രതിമപ്രകാരം പുതിയ മനുഷ്യനെ ധരിച്ചിരിക്കുന്നുവല്ലോ. தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய்
பூரண அறிவுடைய புதிய காக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் നാം പഴയ கொண்டிருக்கிறீர்கள். മനുഷ്യനെ ഉപേക്ഷിക്കപ്പെട്ടവരാണ്. நாம் பழைய மனிதனை உதறி தள்ளினவர்கள், പുതിയ മനുഷ്യനെ ധരിച്ചവരാണ്. புதிய மனிதனை தரித்துக் கொண்டவர்கள். അതുകൊണ്ട് വിശ്വാസികളുടെ ജീവിതത്തിൽ ദോഷമുണ്ടാകാൻ പാടില്ല. அதனாலே விசுவாசினுடைய வாழ்க்கையில பொய் சொல்லுதல் இருக்கக்கூடாது. നമ്മുടെ ജീവിതത്തിലേക്ക് നമുക്കൊന്ന് തിരിഞ്ഞു നോക്കാം. நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்ப்போம். അനവധിയായ സമയങ്ങളിൽ அநேக நிலைமைகளிலே சமயங்களிலே നമ്മുടെ കാര്യങ്ങൾക്ക് വേണ്ടി, நம்முடைய சுய காரியங்களுக்காக, നമ്മുടെ ആവശ്യങ്ങൾക്ക് വേണ്ടി நம்முடைய தேவைகளுக்காக എത്ര ആവശ്യമാണ് നാം പോഷക്ക് പറയുന്നത്. எவ்வளவு முறை நம்முடைய வாயிலே பொய் பிறந்திருக்கிறது. നാം പഴയ മനുഷ്യനായിരുന്നു. நாம் பழைய மனிதர்களாய் இருந்தோம். എന്നാൽ പുതിയ മനുഷ്യനായി മാറ്റിയപ്പോൾ, புதிய மனிதனாக மாற்றப்பட்ட பொழுது, യേശുക്രിസ്തുവിന്റെ രക്തത്താൽ നമ്മൾ വീണ്ടെടുത്തപ്പോൾ, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் மீட்டுக் கொள்ளப்பட்ட பொழுது, അവന്റെ ജനമായി നാം തീർന്നപ്പോൾ, அவருடைய ஜனமாய் மாற்றப்பட்ட பொழுது, അവന്റെ സഭയ്ക്കുള്ളിലേക്ക് നാം കടന്നു വന്നപ്പോൾ, அவருடைய பரிசுத்த சபைக்குள்ளாக கடந்து வந்த ഈ பின்பு, സഭയുടെ തലയായി അവൻ ഇരിക്കുമ്പോൾ, இந்த சபைக்கு தலையாய் இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது, അവന്റെ ജനമായി നാം ഇരിക്കുമ്പോൾ, அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது, അവന്റെ കൈക്കീൽ ആടുകളായിട്ട് നാം ഇരിക്കുമ്പോൾ, அவருடைய கரங்களுக்குள்ளாக ஆடுகளாய் இருக்கும் பொழுது, അവന്റെ അനുഗ്രഹം പ്രാപിച്ചവരായി നാം ഇരിക്കുമ്പോൾ, அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது, സ്വർഗത്തിലെ സകലവിധമായ ആത്മീയ അനുഗ്രഹങ്ങൾ ഈ ഭൂമിയിൽ നമുക്ക് ലഭിച്ചിരിക്കുമ്പോൾ, உலகத்தில் கூடிய சகல விதமான ஆவிக்குரிய உலக பிரகாரம் ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு வழங்கி இருக்கும் பொழுது, അത് ഇനിയൊരു പ്രാവശ്യം നമുക്ക് ചിന്തിക്കാം. நாம் ஒரு முறை சிந்தித்து பார்ப்போம். ഇനിയൊരു പ്രാവശ്യം നമുക്ക് ചിന്തിക്കാം. ஒரு முறை கூட சிந்திப்போம். അല്ല, ഇനിയൊരു പ്രാവശ്യം നമുക്ക് ആത്മീയ അനുഗ്രഹങ്ങളെ കുറിച്ച് ചിന്തിക്കാം. இனி ஒரு முறை கூட ஆத்மீக அந்த ஆசீர்வாதங்களை சிந்திப்போம். അത്രമാത്രം അനുഗ്രഹങ്ങൾ ലഭിച്ചവരായിട്ട് ഈ ഭൂമിയിൽ ഈ സഭയിൽ നാം ആയിരിക്കുമ്പോൾ, அவ்வளவு விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு சபையிலே இருக்கின்ற நாம், പുതിയ മനുഷ്യനായിട്ട് നാം ജീവിക്കുമ്പോൾ, புதிய மனிதனாய் நாம் வாழும் பொழுது ചില കാര്യങ്ങൾ നാം ഓർക്കേണ്ടത് ആവശ്യമാണ്. சில காரியங்களை நாம் சிந்தித்து செயல்பட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். താഴോട്ട് നാം വായിക്കുമ്പോൾ, மீண்டும் நாம் வாசிக்கும் போது 25-ാം വാക്യത്തിലേക്ക് വരുമ്പോൾ, 25ஆம் வசனத்திற்கு கடந்து வரும் பொழுது, 4:25 നാം കടന്നു വരുമ്പോൾ, 4:25 3 അല്ല 4:25 கொலை செயல் 4:25 അവിടെ നാം വായിക്കുന്നത് പുതിയ മനുഷ്യൻ ധരിച്ചു കൊള്ളുന്നവൻ എന്തായിരിക്കണം എന്ന് അവിടെ നാം വായിക്കുന്നുണ്ട്. മൂന്നല്ല, கொலை செயல் എഫേസ്യർ 25 4:25 எபேசியர் 4:25 അവിടെ നാം വായിക്കുന്നത് அங்கே வாசிக்கின்றோம். പുതിയ മനുഷ്യനെ ധരിച്ചു കൊള്ളണം എന്ന് പൗലോസ് ഓർമ്മപ്പെടുത്തുമ്പോൾ, புதிய மனிதனை தரித்துக் கொள்ள வேண்டும் என்று அங்கே பவுலடிகளார் சொல்லும் பொழுது, ആ സഭയിൽ ഉണ്ടായിരുന്ന വിശ്വാസികൾ ഗുണത്തെ അവിടെ കാണുവാനായിട്ട് കഴിയും. அந்த சபையில இருந்த விசுவாசிகளுடைய குணத்தை அவர் அறிந்தவராய் இருக்கிறார். അവിടെ നാം കാണുന്നത്, அங்கே நாம் பார்ப்பொழுது, ആകയാൽ ഭോഷക്ക് ഉപേക്ഷിക്കണം, ஆகையால் நீங்கள் பொய்யை களைந்து விடுங்கள், ഓരോരുത്തൻ താൻ തന്നെ കൂട്ടുകാരൻ സത്യം സംസാരിക്കണം, தன்னுடைய உடன் விசுவாசியோடு உண்மையை பேச வேண்டும். നാം തമ്മിൽ അവയവങ്ങളല്ലോ, நாம் ஒருவருக்கு அவங்களாய் இருக்கிறோமே. കോപിച്ചാൽ പാപം ചെയ്യാതിരിപ്പാൻ സൂര്യൻ അസ്തമിക്കുമ്പോൾ നിങ്ങൾ കോപം വെച്ചുകൊണ്ടിരിക്കരുത്. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். சூரியன் அஸ்தமிப்பதற்குள்ளாக உங்களுடைய கோபத்தை விட்டு விடுங்கள். പിശാചിന് ഇടം കൊടുക്കരുത്. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். കള്ളനിനി കക്കാതെ മുട്ടളവും ദാനം ചെയ്യാൻ ഉണ്ടാക്കേണ്ടത് കൈകൊണ്ട് നല്ലത് പ്രവർത്തിച്ച് അധ്വാനിക്കുക എത്ര വേണ്ടത്. இவ்விதமாக 3:25 26 27 ஓகே 4 സോറി 4 எபேசியர் താഴെ നാം വായിക്കുമ്പോൾ, കേൾക്കുന്നവർ കൃപ ലഭിക്കേണ്ടതിന് ആവശ്യം പോലെ ആത്മീയവർദ്ധനയ്ക്ക് നല്ല വാക്കല്ലാതാകാത്തതൊന്നും നിങ്ങളുടെ വായിൽ നിന്ന് പുറപ്പെടരുത്. மற்றவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு ஏதுவாக நல்ல வார்த்தையிலே பேச கடவோம். അടുത്ത താഴെ നാം വായിക്കുമ്പോൾ, ദൈവത്തിന്റെ പരിശുദ്ധാത്മ ദുഃഖിപ്പിക്കരുത്, பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதிருங்கள். അവനാണല്ലോ നിങ്ങളെ വീണ്ടെടുപ്പ് നാളിലേക്ക് മുദ്രയിട്ടിരിക്കുന്നത്. அவரே உங்களை மீட்பு நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். പുതിയ മനുഷ്യനായിരിക്കുന്ന നാം ചെയ്യേണ്ട പ്രവൃത്തികളെ കുറിച്ച് നമുക്ക് വായിക്കുവാനായിട്ട് புதிய மனிதனாய் இருக்கக்கூடியவர்கள் செய்ய வேண்டிய கிரியைகளை குறித்து மிக தெளிவாக ഓരോ சொல்லப்பட்டிருக்கிறது. സപ്പോസൻ വളരെ വ്യക്തമായിട്ട് എഫേസ്യരുടെ ജനങ്ങളോട് പറയുവാനിടയായി തീർന്നു. இவ்விதமாக மிகவும் தெளிவாக எபேசியில் இருக்கக்கூடிய விசுவாசிகளுக்கு அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறது, மிக தெளிவாக சொல்கிறார். പഴയ മനുഷ്യനെ ഒഴിഞ്ഞു കളയണം, நீங்கள் பழைய மனிதனை நீங்கள் கலைத்து போட வேண்டும், പുതിയ മനുഷ്യനെ നിങ്ങൾ ധരിക്കണം. புதிய மனிதனை நீங்கள் தரித்துக் கொள்ள வேண்டும். ആ പുതിയ മനുഷ്യൻ എങ്ങനെ ആയിരിക്കണം എന്നിവിടെ ഓർപ്പിക്കുകയാണ്. அந்த புதிய மனிதன் எவ்விதமாய் வாழ வேண்டும் என்பதை அவர் எடுத்து கூறுகின்றார், நினைவு മോശക്ക് ഉപേക്ഷിക്കണം. அங்கே அவர்கள் பொய் பேசுதலை விட்டுவிட வேண்டும். അവിടെ മോശക്ക് പറയുന്നവരുണ്ടായിരുന്നു. அங்கே பொய் பேசுகிற அநேகர் இருந்தார்கள். ഇന്ന് നമുക്കൊന്ന് നമ്മളിലേക്ക് തിരിഞ്ഞു നോക്കാം. ஐயோ, இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் நமக்குள்ளாக திரும்பி பார்ப்போம். നമ്മുടെ ജീവിതത്തിൽ അതുണ്ടോ? நம்முடைய வாழ்க்கையிலே பொய் பேசக்கூடிய அந்த குணம் இருக்கிறதா? പുതിയ മനുഷ്യനെ ധരിച്ചവരായിരിക്കും നമ്മൾ മോശക്കുണ്ടോ? புதிய மனிதனை தரித்துக் கொண்ட நமக்குள்ளாக பொய் பேசுதல் இருக்கிறதா? താഴ്ന്ന വായിക്കുമ്പോൾ, கீழே நாம் வாசிக்கும் பொழுது, നാം സത്യം സംസാരിക്കുന്നവരാണോ? நாம் சத்தியத்தை பேசக்கூடியவர்களா இருக்கிறோமோ? மெய் பேசக்கூடியவர்களா இருக்கிறோமோ? സത്യം സംസാരിച്ചാലും വന്നാലും
നഷ്ടമില്ലാതെ സത്യം സംസാരിക്കണമെന്നാണ് ദൈവം നമ്മൾ ഓർപ്പിക്കുന്നത്. நமக்கு சத்தியம் பேசுவதனாலே, உண்மை பேசுவதனாலே நஷ்டங்கள் பாடுகள் ஏற்பட்டாலும் உண்மை பேச வேண்டும் என்று தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். എന്നാൽ നാം സത്യം സംസാരിക്കുന്നവരാണോ? நாம் சத்தியம் உண்மை பேசக்கூடியவர்களாக இருக்கிறோமா? സഭയിൽ നാം എല്ലാവരും അവയവങ്ങളാണ്. சபையிலே நாம் ஒவ்வொரு அவயவங்களாக இருக்கின்றோம். ഈ അവയവങ്ങൾ കോപിച്ചാൽ പാപം ചെയ്യുന്നുണ്ടോ? இந்த அவயவங்கள் ஒன்றுக்கொன்று കോപിച്ചാൽ கோபப்பட்டால் പാപം ചെയ്യുന്നുണ്ടോ? அங்கே பாவம் செய்யாது. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். എന്നാൽ നാം പാപം ചെയ്യുന്നുണ്ടോ? நாம் பாவம் செய்கின்றோமா? നാം അവയവങ്ങൾ തമ്മിൽ കോപിക്കുന്നുണ്ടോ? நாம் அவயவங்களுக்குள்ளாக ஒவ்வொரு அவயவங்களும் கோபப்படுகிறோமா? നമ്മുടെ കൂട്ടായ്മ എങ്ങനെ ആയിരിക്കുന്നു? நம்முடைய ஐக்கியம் உறவு எவ்விதமாய் இருக்கிறது? യേശുക്രിസ്തുവിന്റെ രക്തത്താലാണ് നാം ഒന്നായി തീർന്നിരിക്കുന്നത്. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே ஒரே ஐக்கியத்திற்குள்ளாக ஒருமனப்பட்டவர்களாய் இருக்கிறோம். നാം ഒരു കൂട്ടായ്മയിലേക്ക് കടന്നു വന്നത് യേശുക്രിസ്തുവിന്റെ രക്തത്താലാണ്. நாம் இந்த கூட்டத்திற்குள்ளாக ஐக்கியத்திற்குள்ளாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நாம் ഈ கடந்து സഭ வந்திருக்கிறோம். ദൈവത്തിന്റേതാണ്. இந்த சபை தேவனுடையதா ഈ இருக்கிறது. സഭയുടെ ശിരസ് ദൈവമാണ്. இந்த சபையினுடைய தலை இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். അപ്പോൾ നാം എത്രത്തോളമാണ് ഉണ്മയോടുകൂടെ ഇവിടെ ആയിരിക്കുന്നത്? அப்படியானால் எவ்வளவு தூரம் நாம் சபையிலே உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும்? ഇന്ന് നമുക്ക് പറയാൻ കഴിയുമോ ഞാൻ കോപം കൊള്ളുന്നവനല്ല എന്ന് പറയാൻ കഴിയുമോ? இன்றைக்கு நாம் சொல்ல முடியுமா நான் கோபப்படுவதில்லை? നമ്മുടെ സഹോദരന്മാരുടെതിരെ നമുക്ക് കോപമുണ്ടോ? என்னுடைய சகோதரனுக்கு விரோதமாய் நான் கோபப்படுகிறேனா? ചിന്തിക്കേണ്ടത് ആവശ്യമാണ്. இது மிகவும் சிந்திக்க வேண்டியதா இருக்கும். പൗലോസ് പറയുന്നത് കോപപ്പെടരുത്. பவுலடிகளார் சொல்லுகிற நீங்க கோபப்படாமல் இருங்கள். നീ അങ്ങനെ തന്നെ കോപം വന്നാൽ நீங்க அவ்விதமாய் கோபப்பட்டாலும் പാപം ചെയ്യും. பாவம் செய்யாதிருங்கள். കോപം പാപത്തെ ഉണ്ടാക്കും. கோபம் பாவத்தை உண்டாக்கும். ഒത്തിരി വിഷയം എന്റെ മുമ്പാകെ ഉണ്ട്. സമയമില്ലാതെ പെട്ടെന്ന് കടന്നു പോവുകയാണ്. அநேக விஷயங்கள் இருக்கிறது, நான் விளைவாய் கடந்து சொல்கிறேன். അതുകൊണ്ട് ഇവിടെ എന്ത് ചെയ്യണമെന്നാണ് പൗലോസ് പറയുന്നത്? என்ன செய்ய வேண்டும் என்று பவுலடிகளார் சொல்லுகிறார். സൂര്യൻ അസ്തമിക്കുവോളം നിങ്ങൾ കോപം വെച്ചുകൊണ്ടിരിക്കരുത് சூரியன் அஸ்தமிக்குவதற்கு முன்னதாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது എന്നാണ് ഇവിടെ പറയുന്നത്. என்றுதான் சொல்லப்படுகிறது. സൂര്യൻ പകലുള്ള സമയത്ത് തന്നെ നിങ്ങൾ കോപം അവസാനിപ്പിക്കണം. இந்த சூரியன் அஸ்தமிப்புக்கு முன்னதாக, அதாவது இரவு வருவதற்கு முன்னதாகவே கோபத்தை அந்த சகோதரத்திலிருந்து நீக்கிவிட வேண்டும். ഇരുട്ട് വന്നു കഴിഞ്ഞാൽ കോപം അതിനെ പ്രവൃത്തി ചെയ്യുവാനായിട്ട് ആഗ്രഹിക്കും. இருட்டாகிவிட்டால் கோபமானது இன்னும் அதிக தீமையை செய்ய அது முயற்சி செய்யும். കാരണം നാം വളരെ ശ്രദ്ധിക്കേണ്ട വിഷയമാണ് ഈ വിഷയം. மிகவும் கவனமாய் இருக்க வேண்டிய விஷயமாய் இருக்கிறது. ഓരോ ദൈവവൈദ്യനും കരുതേണ്ടത് വളരെ ആവശ്യമാണ്. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அதிக எச்சரிக்கையோடு அவர் காத்துக்கொள்ள வேண்டியதா இருக்கிறது. നാം കോപിക്കുന്നവരാണ്. நாம் கோபப்படுகிறவர்கள். അത് ദൈവത്തിന് അറിയാം. அது தேவனுக்கு தெரியும். നാം മനുഷ്യനാണ്. நாம் മനുഷ്യராய் നാം இருக்கிறோம். ബലഹീനരാണ്. நாம் பலவீனர்களாய் നാം இருக்கிறோம். അശക്തരാണ്. நாம் குறைவுள்ளவர்கள். എന്നാൽ നമ്മുടെ ജീവിതത്തിൽ കോപം വരുമ്പോൾ நம்முடைய வாழ்க்கையிலே கோபம் வரும் பொழுது കോപം തന്നെ പാപമാണ്. அதுவே பாவம் என்று சொல்லப்படுகிறது. എന്നാൽ ആ കോപം அந்த கோபம் എന്ത് ചെയ്യരുത്? என்ன செய்யக்கூடாது? പാപം അവിടെ നമുക്ക് കാണുന്നത് പാപം ചെയ്യുവാനായിട്ട് കാത്തിരിക്കരുത്. அந்த கோபத்தினாலே பாவம் செய்யும்படியாக நாம் காத்திருக்க கூடாது. അത് സൂര്യൻ അസ്തമിക്കുവോളം വെച്ചിരിക്കരുത്. சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் அதை வைத்திருக்க கூடாது. താഴെ വായിക്കുമ്പോൾ പറയുന്നത്, கீழே வாசிக்கும் பொழுது പറയുന്നത് விதமாய் சொல்லப்படுகிறது, പിശാചിന് ഇടം കൊടുക്കരുത്. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். നമ്മുടെ ജീവിതത്തിൽ நம்முடைய வாழ்க்கையிலே പിശാചിന് നാം ഇടം കൊടുക്കുന്നവരാണ്. பிசாசுக்கு இடம் கொடுக்கக்கூடியவர்களா இருக்கிறோமா? അവൻ നമുക്ക് ചുറ്റിലുമുണ്ട്. நம்மளை சுற்றிலும் അവനുണ്ട്. அவன் இருக்கிறான். நம்மளை சுற்றியும் அவன் இருக்கிறான். അതിന് മധ്യത്തിലാണ് നാം വസിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നത്. அதன் மத்தியிலே தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். നമുക്ക് കോപം വരുന്ന പ്രവൃത്തികൾ അവൻ ഉണ്ടാക്കും. கோபம் வரக்கூடிய காரியங்களை அவன் உண்டாக்குவான். നമുക്ക് എരിച്ചൽ വരുന്ന കാര്യങ്ങൾ അവൻ കൊണ്ടുവരും. நமக்கு எரிச்சலை உண்டாக்கக்கூடிய காரியங்களை அவன் கொண்டு வருவான். നമുക്ക് ഇഷ്ടമില്ലാത്ത കാര്യങ്ങൾ ഉണ്ടാകും. நமக்கு இஷ்டமில்லாத காரியங்களை செயல்படுத்துவான். എന്നാൽ നാം എന്ത് ചെയ്യണം? நாம் என்ன செய்ய வேண்டும்? കോപപ്പെടാതെ പാപം ചെയ്യാത്തവരായിരിക്കേണ്ടത്. கோபப்படாமல் பாவம் செய்யாமல் இருக்க நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். ഇത് പൗലോസ് എഫേസ്യരോട് ചിലരോട് പറയുക. இது அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியரில் உள்ள சபையாருக்கு சொல்லுகிறார். പിശാചിന് ഇടം കൊടുക്കരുത്. பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள். താഴോട്ട് നാം വായിക്കുമ്പോൾ, கீழே வாசிக்கும் போது, കള്ളൻ ഇനി കക്കാതെ திருடுகிறவன் இனி திருடாமல் മുട്ടോളം ദാനം ചെയ്യാൻ ഉണ്ടാകേണ്ടത് കൈ കൊണ്ട് നല്ലത് പ്രവർത്തിച്ച് അധ്വാനിക്ക് എത്ര വേണ്ടത്. குறைச்சுள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக தனக்கு உண்டாயிருக்கும்படி தன் கையினாலே நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவன். പൗലോസ് പറയാൻ കാരണം, ஏன் பவுலடிகளார் சொல்லுகிறார்? എഫേസ്യരിലുള്ള ജനങ്ങൾ അങ്ങനെ കള്ളന്മാരായിരുന്നു. ஏனென்றால் எபேசு சபையிலே இருந்தவர்கள் திருடர்கள் இருந்தார்கள். അവർ പല സ്വഭാവക്കാരായിരുന്നു. அது பலதரப்பட்ட குணமுடையவர்களாய் இருந்தார்கள். വിഗ്രഹത്തെ ആരാധിക്കുന്നവരായിരുന്നു. அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்யக்கூடியவர்களாய் இருந்தார்கள். എഫേസസ് പട്ടണം വളരെ വിഗ്രഹാരാധന നിറഞ്ഞ ഒരു ഉന്നതമായ പട്ടണമായിരുന്നു. எபேசு பட்டணமே விக்கிரக ஆராதனையினுடைய ஒரு முக்கியமான தலைநகராய் இருந்தது. മ്ലേച്ഛകരമായ കാര്യങ്ങൾ നടന്നുകൊണ്ടിരുന്ന ഒരു அங்கே പട്ടണമായിരുന്നു. மிகவும் துர்மார்க்கமான காரியங்கள் நடைபெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு இடமாய் இருந்தது. അപ്പോൾ അതിൽ നിന്ന് രക്ഷിക്കപ്പെട്ടു വന്ന് ദൈവമക്കളായി തീർന്നവർ വീണ്ടും അതിലേക്ക് പ്രവേശിക്കുവാൻ പൗലോസ് അനുവദിക്കുന്നില്ല. அவ்விதமான நிலைமையிலே ரட்சிக்கப்பட்டு வந்த பிள்ளைகள் திரும்பி மீண்டும் அந்த வாழ்க்கைக்குள்ளாக போகும்படியாக பவுலடிகளார் அனுமதிப்பதில்லை. നിങ്ങൾ എന്ത് ചെയ്യരുത്? நீங்கள் என்ன செய்யக்கூடாது? നാം വായിക്കുമ്പോൾ வாசிக்கும் பொழுது
കള്ളൻ കക്കരുത്. നിങ്ങൾ திருடுகிறவன் இனி திருடாமல் നിങ്ങൾ കൈ കൊണ്ട് അധ്വാനിക്കണം. நீங்கள் கையினாலே வேலை செய்ய வேண்டும். നമുക്കുള്ള ഒരു നല്ലൊരു മുന്നറിയിപ്പാണ്. இது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல செய்தி. കക്കുക എന്ന് പറഞ്ഞാൽ ഒരു പണം മോഷ്ടിക്കുക എന്നുള്ള ആശയം മാത്രമല്ല. திருடுகிறவன் என்று சொல்லுகிறது, திருடுதல் என்று பணத்தை போய் அப்படி திருடுவதல்ல. അനേക കാര്യങ്ങൾ നമ്മുടെ ജീവിതത്തിൽ മറ്റുള്ളവർക്കെതിരായിട്ട് പ്രവർത്തിക്കാനായിട്ട് സാധിക്കും. நாம் அநேக காரியங்கள் மற்றவர்களுக்கு எதிராக அதை செய்யக்கூடியவர்களாக இருக்கும். മറ്റുള്ളവർക്ക് വരുന്ന നന്മകൾ തടുക്കുവാൻ നമുക്ക് കഴിയും. மற்றவர்களுக்கு வரக்கூடிய நன்மைகளை தடை செய்யக்கூடியவர்களாக മറ്റുള്ളവരുടെ இருக்கும். ജീവിതത്തെ തടുക്കുവാനായിട്ട് കഴിയും. மற்றவருடைய வாழ்க்கை முன்னேற்றத்தை தடை செய்யக்கூடிய நிலைமையில் മറ്റുള്ളവരെ இருக்கும். നശിപ്പിക്കുവാനായിട്ട് നമുക്ക് കഴിയും. மற்றவர்களை அழிக்கும்படியாக முயற்சி செய்வது, അപ്രകാരമുള്ള കാര്യങ്ങളൊന്നും നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഉണ്ടാകാൻ പാടില്ല. அவ்விதமான ஒரு செயல்பாடும் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படக்கூடாது. ഒരുവൻ ശ്രേഷ്ഠൻ എണ്ണിക്കൊണ്ട് വേണം ദൈവമക്കൾ ജീവിക്കുവാൻ. ஒருவரை ஒருவர் மேன்மையானவர்களாக எண்ணி நாம் வாழ வேண்டும். നാം എല്ലാവരും ക്രിസ്തുവിൽ ഉന്നതന്മാരാണ്. நாம் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக ஒவ்வொரு உன்னதமானவர்கள். നാം ശ്രേഷ്ഠന്മാരാണ്. நாம் ஒருவரை ஒருவரும் மேன்மையானவர்கள். നമുക്ക് ലഭിക്കുന്ന അനുഗ്രഹങ്ങൾ കർത്താവായ യേശു ക്രിസ്തു മുഖാന്തരം ലഭിക്കുന്ന അനുഗ്രഹങ്ങളാണ്. நமக்கு கிடைக்கப்பட்ட அனைத்து ஆசீர்வாதங்களும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு கிடைத்த അതുകൊണ്ട് ஆசீர்வாதங்கள். നാം അവിടെ കള്ള സ്വഭാവം നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഉണ്ടാകേണ്ട. அதனாலே திருட்டுத்தனமான காரியங்கள், ദോഷമൊക്കെ നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഉണ്ടാകേണ്ട. பொய் ஒருபோதும் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. അസത്യം നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഉണ്ടാകേണ്ട ആവശ്യമില്ല. അസത്യം அசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாத, സത്യത്തിന് മാറായിട്ട് உண்மை இல்லாம என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. നാം വളരെ ജാഗ്രതയായിട്ടിരിക്കേണ്ടത് ആവശ്യം. நாம் அதிக எச்சரிக்கையாய் வாழ வேண்டிய காலம். എഫേസ്യരുടെ ദൈവജനത്തോട് പൗലോസ് ഓർപ്പിക്കുകയാണ്. எபேசில் இருக்கக்கூடிய தேவ ஜனங்களோடு கூட பவுலடிகளார் இதை வெளிப்படுத்துகிறார். താഴെ നാം വായിക്കുമ്പോൾ கீழே வாசிக்கும் போது നിങ്ങൾ നല്ലത് പ്രവർത്തിച്ച് അധ്വാനിക്കണം എന്ന് പൗലോസ് ഓർപ്പിക്കും. அங்கே பார்க்கும்போது தனக்கு உண்டாய் தன் கையினாலே நலமான வேலை செய்து அவன் வாழ வேண்டும். എല്ലാവരും അധ്വാനിക്കണം. எல்லாரும் உழைக்க வேண்டும். നമുക്ക് വായുണ്ടെങ്കിൽ நமக்கு வாய் இருக்குமே ஆனால் നാം അധ്വാനിച്ചു വേണം ഭക്ഷണം കഴിക്കും. நாம் உழைத்துதான் சாப்பிட வேண்டும். എല്ലാവരും അധ്വാനിക്കണം. எல்லாரும் உழைக்க வேண்டும். എല്ലാവർക്കും ബുദ്ധിമുട്ടുണ്ട്. எல்லாருக்கும் கஷ்டம், എല്ലാവർക്കും പ്രയാസമുണ്ട്. எல்லாருக்கும் பிரச்சனை உண்டு. ഇവിടെ ആരും സുഖമായിട്ട് ജീവിക്കുന്നില്ല. இந்த உலகத்திலே யாரும் சுகமாய் வாழ்வதில்லை. ഒരു പക്ഷെ നാം പറയും അവർക്ക് സുഖമാണ് എന്ന് പറയും. ஒருவேளை நாம் சொல்லுவோம் அவர் நல்ல சுகமாய் சந்தோஷமாய் இருக்கிறார் ഇവർക്ക് என்று. സുഖമാണ് എന്ന് പറയും. அவருக்கு அவங்க நல்லா இருக்காங்கன்னு சொல்லலாம். ഇവർക്ക് കഷ്ടമില്ല എന്ന് പറയും. இவங்களுக்கு கஷ்டமே இல்லைன்னு ഇവർക്ക് சொல்லலாம். വേദനയില്ല എന്ന് പറയും. இவங்களுக்கு வேதனையே இல்லைன்னு ഇല്ല, சொல்லலாம். നിനക്കുള്ളതൊക്കെ മറ്റുള്ളവർക്കും ഉണ്ട്. உனக்கு என்ன இருக்கிறதோ அது மற்றவர்களுக்கும் இந்த பாடு. നിനക്ക് രോഗമുണ്ടെങ്കിൽ അത് മറ്റുള്ളവർക്ക് രോഗമുണ്ട്. உனக்கு வியாதி இருக்குமேயானால் மற்றவர்களுக்கு வியாதிகள் உண்டு. നിനക്ക് പ്രശ്നമാണെങ്കിൽ അത് മറ്റുള്ളവർക്കും പ്രശ്നമുണ്ട്. உனக்கு பிரச்சனை இருக்குமானால் மற்றவர்களுக்கு பிரச்சனை உண்டு. എന്നാൽ ദൈവം നമ്മോട് പറഞ്ഞ വാക്കുകൊണ്ട് യേശു ക്രിസ്തു നമ്മോട് പറഞ്ഞിട്ടുണ്ട്. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இவ்விதமாய் நமக்கு சொல்லுகிறார், എന്റെ സമാധാനം ഞാൻ നിങ്ങൾക്ക് തന്നേച്ചു പോകുന്നു. என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுத்து போகிறேன். അതാരും നിങ്ങൾ പിടിച്ചു പറിക്കുവാൻ കഴിയും. அதை ஒருவரும் உங்களிடத்தில் எடுத்துக்கொள்ள முடியாது. നിങ്ങൾക്ക് ലഭിച്ച രക്ഷ ആരും നിങ്ങളുടെ കയ്യിൽ നിന്ന് പിടിച്ചു വാങ്ങുകയില്ല. உங்களுக்கு நான் கொடுத்திருக்கிற ரட்சிப்பை ஒருவரும் உங்களிடத்தில் எடுத்துக்கொள்ள முடியாது. അതിനുള്ള ഉത്തരവാദിത്വം നിങ്ങൾക്കാണ് ഉള്ളത്. ஆனால் அதனுடைய முக்கியத்துவம் உத்தரவாதம் உங்களுக்குரியது. സ്വാതന്ത്ര്യം നമുക്കുണ്ട്. சுதந்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. അതുകൊണ്ട് നമ്മൾ ജാഗ്രതയോടുകൂടി அதிக ஜாக்கிரதையோடு கூட இந்த நாட்களிலே வாழ வேண்டியவர்களா இருக்கிறோம். വായിക്കുമ്പോൾ പെട്ടെന്ന് അവസാനിപ്പിക്കും. கீழே வேகமாக வாசித்து விஷயம் விரும்புகிறேன். വായിക്കുമ്പോൾ கீழே வாசிக்கும் போது കേൾക്കുന്നവർക്ക് കൃപ ലഭിക്കേണ്ടത് ആവശ്യം പോലെ ആത്മീയവർദ്ധനയ്ക്കായി നല്ല വാക്കല്ലാതെ ആകാത്തതൊന്നും നിങ്ങളുടെ വായിൽ നിന്ന് പുറപ്പെടരുത്. 29 വചനത്തെ വാസിക്കും போது അവസാനിപ്പിക്കാൻ പോകുകയാണ്. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். ദൈവജനമേ, தேவனுடைய ஜனமே, പഴയ മനുഷ്യന്റെ സ്വഭാവം നമുക്ക് കേൾക്കാൻ കഴിഞ്ഞു. பழைய மனுஷனுடைய சுபாவங்களை இப்பொழுது கேட்டோம். ഈ പഴയ മനുഷ്യന്റെ സ്വഭാവം ഒന്നും നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഉണ്ടാകരുത്. பழைய மனிதனுடைய சுபாவங்கள் ஒன்று நம்முடைய வாழ்க்கையிலே நிலைநிற்க கூடாது. പുതിയ മനുഷ്യന്റെ സ്വഭാവം നമ്മളിൽ വളരെ വകയാണ്. எல்லாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். നാം അതിനെ ദുഃഖിപ്പിക്കരുത്. அவரை ஒருபோதும் துக்கப்படுத்த கூடாது. നമ്മളിൽ വസിക്കുന്ന ദൈവത്തിന്റെ ആത്മാവിനെ നാം വേദനിപ്പിക്കുന്നവരായി തീരരുത്. ஒருபோதும் நமக்குள் வாசம் செய்கிற தேவனுடைய ஆவியானவரை துக்கப்படுத்துவர்களாய் வாழ പുതിയ മനുഷ്യനായി തീർന്ന് നാം പഴയ മനുഷ്യനായി തീരുമ്പോൾ പഴയ സ്വഭാവം നമ്മളിലേക്ക് വരുമ്പോൾ പരിശുദ്ധാത്മാവ് ദുഃഖിക്കും എന്നിവിടെ നാം കാണുകയാണ്. புதிய மனிதனாய் இருந்தவர்கள் பழைய மனிதனாய் மாறும் பொழுது, அந்த குணங்கள் வரும் பொழுது பரிசுத்த ஆவியாக தேவனால் துக்கப்படுவார். വളരെ ജാഗ്രതയായിട്ട് നമ്മുടെ വിശ്വാസ ജീവിതം മുന്നോട്ട് കൊണ്ടുപോകാം. அதிக எச்சரிக்கையோடு ஜாக்கிரதையாக நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை கடந்து செல்ல வேண்டும். വലിയ ബുദ്ധിമുട്ടുള്ള കാര്യമൊന്നല്ല പൗലോസ് ഇവിടെ പറയുന്നത്. இங்கே மிகவும் கஷ்டமான காரியத்தை ஒன்றும் பவுலடியார் சொல்லவில்லை. യഥാർത്ഥമായി രക്ഷിക്കപ്പെട്ടവൻ, உண்மையாய் ரட்சிக்கப்பட்டவன், വാസ്തവമായി ക്രിസ്തുവിൽ ജീവിക്കുന്നവൻ, உண்மையாய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிறவன், യേശു ക്രിസ്തുവെ ശരണമാക്കുന്നവൻ, இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சரணமாய் பெற்றுக்கொண்டவன், യേശു ക്രിസ്തുവിൽ ജീവിക്കുന്നവൻ, இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்கிறவன், അവന് വേണ്ടി പാടുപെടുന്നവൻ, அவருக்காக பாடுகளை சகிக்கிறவன், അവൻ എല്ലാത്തിനും മതിയായവനാണ്. அவர் ஆண்டவர் அவருக்கு எல்லாருக்கும் போதுமானவராய் இருக்கிறார். അവൻ സകലവിധമായ കൃപകളാൽ നിറഞ്ഞവനാണ്. அவன் சகல
விதமான கிருபைகளினாலும் நிறைந்தவனாய் ഭൂമിയിൽ എന്തെല്ലാം പ്രശ്നങ്ങളൊക്കെ നേരിട്ടാലും അവൻ തളർന്നു പോകുകയില്ല. உலகத்திலே எவ்வளவு பிரச்சனைகள் அவனை தாக்கினாலும் அவன் ஒருபோது அமிழ்ந்து போக மாட்டான். അതുകൊണ്ട് നാം പരിശുദ്ധാത്മാവിനെ ദുഃഖിക്കുന്നവരായി തീരരുത്. அதனாலே பரிசுத்த ஆவியாக தேவனை துக்கப்படுத்தாதவர்களாய் இருப்போம். അവസാനത്തിൽ നാം വായിച്ച് അവസാനിപ്പിക്കുന്നത്, கடைசியாக நாம் இவ்விதமாய் வாசித்து நிறைவு செய்கிறோம். അവനാണല്ലോ നിങ്ങൾ വീണ്ടെടുക്കുന്നതായി മുദ്രയിട്ടിരിക്കുന്നത്. அவரால் ஒருவராலே நாம் இன்றைக்கு மீட்டுக் கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறோம். അവന്റെ ആത്മാവിൽ മുദ്രയിടപ്പെട്ടത് എന്തിനാണെന്നറിയാമോ? அவருடைய ஆவியினாலே முத்திரை போடப்பட்டது எதற்கென்றால், ഒരു നാളിൽ നാം പോകും, ஒரு நாளிலே இங்கிருந்து கடந்து போவோம். നാം അവന്റെ വകയാണ്, நாம் அவருடைய சொத்தாய் இருக்கிறோம். ഞാനും നിങ്ങളും അവന്റേതാണ്. நீங்களும் நானும் அவருடைய சொத்தாய் இருக்கிறோம். ഈ ഭയം നമുക്കുണ്ടാകണം. இந்த பயம் நமக்கு தேவையாய் ഒരു இருக்கிறது. വിശ്വാസിക്ക് നേരെ കൈ ചൂണ്ടുമ്പോൾ, ஒரு விசுவாசிக்கு விரோதமாக உன்னுடைய கையை நீட்டும் பொழுது, ഒരു വിശ്വാസിയോട് അവധൂതായി സംസാരിക്കുമ്പോൾ, ஒரு விசுவாசிக்கு விரோதமாய் நீ அவதூறாய் பேசும் பொழுது, ഒരു വിശ്വാസിക്കെതിരെ ഭോഷക്ക് പറയുമ്പോൾ, ஒரு விசுவாசிக்கு விரோதமாக நீ பொய் பேசும் போது, ഒരു വിശ്വാസിക്കെതിരെ കൂട്ടം കൂടുമ്പോൾ, ஒரு விசுவாசிக்கு விரோதமாக கூட்டம் கூடும் பொழுது നീ ഭയപ്പെടണം. நீ பயப்பட வேண்டும். ആ വിശ്വാസി ദൈവത്തിൻ്റെതാണ്. அந்த விசுவாசி தேவனுடைய யார்? അവന്റെ ആത്മാവ് ദൈവത്തിൻ്റെതാണ്. அவனுடைய ஆத்துமா தேவனுடைய ஆத்துமா. അവസാനത്തേക്കായി അവന്റെ വകയായി മുദ്രയിട്ടിരിക്കുക. அவன் கடைசி நாள் வரைக்கும் தேவன் அவருக்கு முத்திரை போடப்பட்டிருக்கிறது. മുദ്രയെ കുറിച്ചൊക്കെ ഒത്തിരി കാര്യങ്ങൾ പറയാനായിട്ടുണ്ട്. இதை குறித்து அநேக காரியங்கள் சொல்ல வேண்டும். നാം ഒരു വസ്തു വാങ്ങുമ്പോൾ, நாம் அவருடைய பிள்ளைகளாய் மாறும் பொழுது, അല്ല, നാം ഒരു വസ്തു വാങ്ങുമ്പോൾ, நாம் அவருடைய ஒரு നാം ஒரு பொருளாய் மாறும் பொழுது, അല്ല, നാം ഒരു സ്വത്ത് വാങ്ങുമ്പോൾ, நாம் ஒரு சொத்து வாங்கும் பொழுது അതിനൊരു സീലുണ്ട്. அதிலே ஒரு முத்திரை போடப்படுகிறது. ആ സീലിട്ടാൽ അത് നമ്മുടേതാണ്. அந்த சீல் நமக்காக வைக்கப்படுகிறது. ആ സീലിട്ടാൽ ആ സ്വത്ത് നമ്മുടേതാണ്. அந்த சொத்து நமக்காக சீலிடப்படுகிறது. யோஜனை മനസ്സിലായി. ഈ ഹോൾ നാം വാങ്ങിക്കുമ്പോൾ ഒരു സീല് നമുക്കുണ്ട്. இந்த சர்ச்சை வாங்கும் போது நமக்கு ஒரு முத்திரை போடப்படுகிறது. അതുകൊണ്ടാണ് നമ്മുടേതായത്. அது நம்முடையதாய் மாறுகிறது. കർത്താവിലായി രക്ഷിക്കപ്പെടുമ്പോൾ നമുക്ക് കർത്താവിന്റെ സീലുണ്ട്, അവരുടെ ആത്മാവിന്റെ മുദ്രയുണ്ട്. நாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாய் மாறும்போது கர்த்தருடைய சீலானது നാം நமக்கு. അവന്റേതാണ്. நாம் அவருடையவர்கள். ഇനി നാം മറ്റുള്ളവരുടേതല്ല. நாம் அவருடையவர்கள் அல்ல. നാം ഇനി ഉയരത്തിലേക്കുള്ളത് അന്വേഷിക്കണം. நாம் இனி உன்னதத்தில் இருக்கக்கூடியவர்களை நாம் தேட வேண்டும். അവന് വേണ്ടി ജീവിക്കണം. அவருக்காக வாழ வேண்டும். അവന് വേണ്ടി മരിക്കണം. அவருக்கு வேண்டி சாகவும் வேண்டும். അതിനുവേണ്ടി ദൈവം നമ്മളെ സഹായിക്കട്ടെ. அதற்காக தேவன் நமக்கு உதவி செய்வாராக. എഫെസ്യരിൽ നാം കേട്ട വചനങ്ങൾ നമ്മുടെ ഹൃദയത്തിലുണ്ട്. எபேசியர் நிருபத்திலே சொல்லப்பட்ட வேத வசனங்கள் நம்முடைய இதயத்தில் இருக்கிறது. വീണ്ടും ഞാൻ ആവർത്തിക്കുന്നില്ല. மீண்டும் நான் முன்னேறி போகவில்லை. പഴയ മനുഷ്യനെ ഉപേക്ഷിച്ച് பழைய மனிதனை ആ கலைத்து സ്വഭാവം നമ്മളിൽ ഉണ്ടെങ്കിൽ ഇന്ന് തന്നെ മാറ്റേണ്ടതാണ്. அந்த சுபாவங்கள் இருக்குமே இன்றைக்கு அவர்களை தூக்கி எறிந்து விட்டு ഈ ഭാഗങ്ങൾ ഒന്നുകൂടി നിങ്ങൾ വായിക്കണം. இந்த வேத பகுதியை வீட்டிலே சென்று வாசிக்க வேண்டும். അത് പഠിക്കണം. அதை நீங்கள் படித்து தியானிக்க வேண்டும். തുടർമാനമായി ഇനി ഒരു സമയം കിട്ടി ഞാൻ ഇവിടെ വരുമ്പോൾ ഇതിന്റെ ബാക്കി ഭാഗം നമുക്ക് സംസാരിക്കാം. கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் வருவேன். நான் இதனுடைய தொடர் பகுதிகளை சிந்திப்போம். അങ്ങനെ നമുക്ക് പഠിച്ച് മുന്നോട്ട് പോകാം. அவ்விதமாக படித்து முன்னேறி செல்வோம். ഏതെങ്കിലും ഒരു വിഷയം സംസാരിച്ച് സമയം കളഞ്ഞു പോകുക എന്നുള്ളതല്ല. ஏதோ ஒன்றை பேசி கடந்து போவதல்ல. ക്രമമായിട്ട് നാം ചിന്തിക്കുകയാണെങ്കിൽ, கிரமமாக வேத வசனங்களை தியானித்து சிந்திப்போமானால் നമുക്ക് ആത്മീയമായ ഒരു അനുഗ്രഹം ഉണ്ടാകും. ஆவிக்குரிய வளர்ச்சி, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை നാം பெற்றுக்கொள்வோம். എന്താണ്, നാം ആരാണ് നമുക്ക് മനസ്സിലാക്കാൻ കഴിയും. முதலாவது நாம் யார் இவர்கள் என்பதை முதலாவது நாம் அறிந்து உணர வேண்டும். നാം ദൈവത്തിന്റെ ആത്മാവിനാൽ മുദ്രയിടപ്പെട്ട நாம் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் முத்திரை போடப்பட்டவர்கள். ഏതുവരയ്ക്കും? எதுவரைக்கும்? അവസാനം വരെ, கடைசி நாள் வரைக்கும், നിത്യതയോളം, அவருடைய மீட்பின் நாள் வரைக்கும், നിത്യതയോളം நித்தியம் வரைக்கும் നാം അവനോട് കൂടെ വസിക്കുന്നവരാണ്. நாம் அவரோடு கூட வாழக்கூடியவர்களாய் இருக்கிறோம். ആ സീലില്ലാത്ത ആർക്കും സ്വർഗത്തിലേക്ക് പ്രവേശിക്കാൻ കഴിയും. அவ்விதமாக முத்திரை பெறாதவர்கள் யாரும் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியாது. അച്ചാരത്തെ കുറിച്ചൊക്കെ പഠിക്കുവാനും വായിക്കുവാനുമായിട്ടുണ്ട്. നമുക്ക് அநேக காரியங்கள் குறித்து അച്ചാരം, നമ്മൾ അച്ചാരം കൊടുത്ത് വാങ്ങിയതൊക്കെ நம்ம இந்த ஆதாரத்தை குறித்தெல்லாம் அநேக காரியங்களை வாசிக்கிறோம், படிக்கிறோம். സമയമില്ലാത്തപ്പോൾ ഞാൻ നിർത്തട്ടെ. சமயம் இல்லாத காரணம் நிறுத்திக் கொள்கிறேன். സഭ തന്ന സമയത്തിനായി നന്ദി പറയുന്നു. சபையார் தந்த சமயத்திற்காக நன்றி சொல்கிறேன். നിങ്ങൾ ക്ഷണിച്ചതിന് നന്ദി പറയുന്നു. நீங்கள் அழைத்ததுக்காக நன்றி சொல்கிறேன். തുടർന്നുള്ള ആളുകൾ നിങ്ങളുടെ പ്രോത്സാഹനം ആവശ്യപ്പെട്ടുകൊണ്ട് வரக்கூடிய நாட்களிலே உங்களுடைய உற்சாகத்தை நான் ஏற்றுக்கொண்டு ഞാൻ വാക്കുകൾ ചുരുക്കുന്നു. என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். ദൈവത്തിന് വേണ്ടി ജീവിക്കും. கடவுளுக்காக வாழ்வோம். നമ്മൾക്ക് അതിനായിട്ട് ദൈവം നമുക്ക് കൃപ തരട്ടെ. அதற்காக தேவன் தாமே நமக்கு கிருபை அருள்வாராக. ഏത് പ്രശ്നങ്ങളുടെ മധ്യത്തിൽ അതിനെ അതിജീവിച്ച് മുന്നോട്ട് പോകാൻ നമ്മളെ സഹായിക്കും. எந்த பிரச்சனையின் மத்தியிலும் போராட்டத்தின் மத்தியிலும் வெற்றியாக வாழ கர்த்தர் கிருபை செய்வாராக. വിശ്വാസികളെ പ്രകാരമായിരിക്കണം, എന്തെല്ലാം വിടണമെന്ന് പൗലോസ് ഓർപ്പിച്ചു. எபேசியர் நிறுவனத்தில் கூட விசுவாசிகள் எவைகளை விட வேண்டும், எவைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர் அவர்களுக்கு எடுத்து கூறினார். അത് ഓർത്ത് നമുക്ക് ദൈവത്തെ സ്തുതിക്കാം. அதை நினைத்து கர்த்தரை துதிப்போம். നമ്മുടെ കുറവുകൾ ദൈവത്തിൽ വെക്കാം. நம்முடைய குறைவுகளை தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்போம். ഉണർവോടുകൂടെ മുന്നോട്ട് പോകാൻ ദൈവം നമ്മളെ സഹായിക്കും. உற்சாகத்தோடு உணர்வோடு கூட முன்னேறி போக தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாராக. ദൈവനാമത്തിൽ தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.